இதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க முனைவர் பணி ஓய்வு நம்ம ஏற்கனவே கடந்த முறை செய்தோம். நல்லாசிரியர்களுக்கு இப்போ அந்த நல்லாசிரியர் அவர்கள் இப்பொழுது பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் டாக்டர் உத்தமன் அவர்களையும் மிஸ்ஸஸ் சாந்தி உத்தமன் அவர்களையும் வாழ்த்துகிறதிலே நாம் ஜெய்பீம் இரவு பள்ளி கூட்டமைப்பின் சார்பாக நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், அவங்களையும் ஜெய்பீம் கூட்டமைப்பையும் பிரிக்க முடியாதுங்கிறது ஒரு முதன்மையான காரணம். இரண்டாவது, அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெறுவது என்பது, அதுவும் நம்முடைய பள்ளிகளில் இருந்து ஓய்வு பெறுவது என்பது மிகுந்த சிறப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. எனவே அவர்களை பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்கள் பணி தொடர்கிறது என்கிற வகையிலும் பணிக்காலத்திலே அவர்கள் தங்கள் பங்கை கிராம ஏழை பெண் பிள்ளைகள் குறிப்பாக அவரிடத்தில் மிக சிறப்பாக அவர்கள் பணியாற்றிருக்கிறார்கள் என்பதை நன்கு அறிந்தவர்களாகவும், இந்த சமூகம் சார்ந்த சிந்தனையும் செயலும் ஈடுபாடும் அதிகமாக குடும்பமாகவே அவர்கள் செயல்படக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் உடன் நின்று தோல் கொடுத்து துணை நின்று இந்த சமூக பணியை சீரும் சிறப்புமாய் பொறுப்பாக செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க யாரும் நம்ப போறதில்லை. அவங்கள சொன்ன மாதிரியே தான் இவங்களே சொல்லுவாங்க. மெய்யாலமா சொல்றீங்க, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உண்மையிலே ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாங்க பாராட்டு விழா வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா, ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். ஆனால் நாம் வழக்கமாக சொல்லுகிற ஓய்வு என்பது, ஒருவேளை நீங்கள் அரசு பள்ளியில காலையில எழுந்து வேலைக்கு போனோம், மாலையெல்லாம் வீட்டுக்கு வர முடியும்ன்றதுல ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் தொடர்ந்து ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாக பெண்களுக்கு ஓய்வே கிடையாது. ஆண்கள் அவர்கள் ஓய்வு கொடுப்பதே கிடையாது. அதை நான் சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லக்கூடாது. ஆனா நான் சொன்னாதான் நல்லா இருக்கும். எனவே அந்த வகையில நீங்கள் எப்பொழுதுமே பிறருக்காக உழைக்கிறவர்கள், குடும்பத்துக்காக உழைக்கிறவர்கள். அதுதான் அம்பேத்கர் சொல்றார். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா, ஒரு ஆணுக்கு கொடுத்தா அது அவன் கொடுத்தது, குடும்பத்துக்கு கொடுத்தது. ஆனா ஒரு பெண்ணு கல்வி கொடுத்தா ஒரு முழு குடும்பத்துக்கும் ஒரு சமூகத்துக்கும் கொடுத்தது என்று சொல்லியிருக்கிறார். எனவே கல்வி என்கிற உயர்ந்த பணியை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். பெரிய படம் தினகர் வச்சிருக்கிறார். கல்வி ஒன்றே என்னை உயர்த்தியது, அவர்களிடத்திலே கற்றவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள் என்று நாம் நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு அவரை வாழ்த்துவோம். அவர் பணி இன்னும் சிறக்க இந்த ஜெய்பீம் இரவு பள்ளி கூட்டமைப்போடு இணைந்து உழைக்க அவர்களை வரவேற்று நன்றி கூறி பாராட்டுகிறோம். நன்றி. திருமதி சாந்தி உத்தமன் அம்மையார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது ஜெய்பீம் சேவா BSNL அமைப்பில் இருந்து சாந்தி அக்கா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை அமைப்பின் சார்பாக அம்மையார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்படுகிறார். அம்மையார் சொல்லாதீங்க, அக்கா சொல்லுங்க. அக்கா சின்ன குறிப்பு. எழுச்சி தமிழருக்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நிதி வழங்கணும்னு ஒரு பிளான் பண்ணி சப்போர்ட் திருமா அப்படின்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் 1000, 500, 2000 இப்படி அவங்கள வாலண்டியா, நாட் கம்பல்ஷன். குரூப்பில் சேர்த்தது விருப்பம் இல்லாமல் சேர்த்துட்டோம். ஆனால் உணர்வோடு கொடுங்கன்னு கேட்டதில் கொடுத்தாங்க. அந்த பேரில் அக்கா அவர்களும் அங்கிள் அவர்களும் வந்து ஒரு 5000 வந்து வாலண்டியாக வந்து எலெக்ஷன் நிதி கொடுத்தாங்க. அதனால் வேலூர் மாவட்ட ஐக்கிய பேரவையின் சார்பாக 5000 அதற்கு மேற்பட்ட நிதி அளித்தவர்களுக்கு முனைவர் எழுதிய அமைப்பாய் திரளும் புத்தகத்தை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்.
அதற்கிடையில் இந்த விழா நடக்கிறதுனால வேலூர் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் இந்த பொன்னாடியை அணிவித்து நாங்கள் மகிழ்வோம். அண்ணன் மாநில துணைச் செயலாளர் அண்ணன் அருப்பக்க ராஜா அவர்கள் அதை அணிவிப்பார். உடன் மாவட்ட நிதி செயலாளர் இதில் எப்படி எவ்வளவு சிக்கனமா ஒரே சாலையில் 2 பேருக்கு போட்டுறாங்க பாருங்க. ஐக்கிய பேரவை அத பாருங்க, அதுல ஒரு துண்டு போட்டு திரும்ப கூட அனுப்புவாங்க. இதுல யார் எடுத்துக்கிறதுன்னு இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஜெய்பீம் கலந்த மலை வணக்கம். அம்பேத்கர் ஐயா இல்லைன்னா நான் இல்லை. அவர் இல்லைனாக்கா நான் இந்த நேரத்துக்கு படிச்சே இருக்க முடியாது, இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, இவ்வளவு தைரியமா பேசியே இருக்க முடியாது, இத்தனை பட்டங்களை வாங்கியிருக்க முடியாது. அந்த அந்த எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்கும். அவரை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் உயிருள்ள வரையில. என்னோட இடத்துலயும் சரி, என்னோட வீட்லயும் சரி, அம்பேத்கர் ஐயாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. என்னுடைய அலுவலக அறையில எனக்கு பின்னாடி அம்பேத்கர் படம் மட்டும்தான் வச்சிருப்பேன். மற்ற எல்லா படத்தையும் கைவிட்டேன் நான் போன உடனே. யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் மாட்டிச்சுங்க. எனக்கு மேல பக்கத்துல ஒரு பீரோ இருக்கும், அது மேல ஒரு அம்பேத்கர் போட்டோ. அது எனக்கு முன்னாடி டேபிள்ல என் பக்கத்துலயே ஒரு அம்பேத்கர் போட்டோ எடுக்குவாங்க. எதுக்குன்னா எடுக்க ஐயாவையும் சேர்த்து எடுத்தா இல்லைன்னா எடுக்காது. தலைவரிக்கு எடுப்பாங்க, இல்லைன்னா உடம்பு வரைக்கும் எடுப்பாங்க. அவரோட சேர்த்து கொஞ்சம் பின்னாடி போய் நான் உருவம் தெரிஞ்சதுனால பரவாயில்ல, அவர் உருவம் இருக்கட்டுவாங்க. அந்த அளவுக்கு நான் மதிப்பு மரியாதை கொண்டிருக்கிறேன். அதே போல அதே எண்ணம் உடையவர் தான் என்னுடைய கணவரும். அவர் வீட்டுல ஒரு பெரிய போட்டோ வச்சிருக்கிறாரு. அவர் புத்தகங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு, படிக்கிறாரு, நிறைய சொல்வார். அவர் சொல்லி நிறைய நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லிதான் நிறைய அம்பேத்கர் பத்தி எனக்கு தெரியும். அவர் புத்தகங்களை படிச்சுட்டு சொல்வார்கள். அந்த அளவுக்கு. அதே போல எனக்கு வேலை கிடைத்த போதும் கூட எனக்கு ஆதி திராவிட நல பள்ளியில வேலை கிடைச்சதுல நான் பெருமை அடைகிறேன். எல்லாம் TRPID பாஸ் பண்ணி எல்லாரும் பள்ளி கல்வித்துறைக்கு போனாங்க. ஆனால் நான் ஆதி திராவிட நலத்துறையில 1995ஆம் ஆண்டு 28வது ஆகஸ்ட் மாதம் சேர்ந்தேன். அன்னையில PG அசிஸ்டண்டா சேர்ந்தேன். 20 ஆண்டுகள் நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து 2017ல அலமேலு மங்காபுரம் பள்ளிக்கு நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற முதல்ல நான் கொஞ்சம் பயந்து அந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அங்கிருந்து போயிடலான்னு நினைச்சேன். வேற ஊருக்கு வந்துடணும், நம்ம அங்கே சமாளிக்க முடியாதுன்னு. ஆனாலும் 8 வருடங்கள் அங்கே நான் சமாளிக்கும்படி எனக்கு ஒரு தைரியத்தை அந்த இடத்துல கொடுத்தது. முக்கியமாக நம் இனத்தை சேர்ந்த ஆசிரியர் மக்கள் அதிகமாக இருந்தாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ். அப்படி இருந்தபோது அவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு இருந்தது. அதனால நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நான் அந்த இடத்துல அதிகமாக பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதனால எப்படியோ இருந்த பள்ளி இன்று இப்படி மாறி இருக்கிறது என்று சொல்றாங்க. அது நான் எதற்காக அதை செய்தேன்னா, முதல்ல நான் உள்ள போகும்போது நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கணும், ஆசை இருக்கணும். இங்க உள்ள போகும்போது எனக்குள்ள ஒரு நம்ம பள்ளின்ற உணவு இருக்கணும், அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும். அதை பார்க்கும்போது மாணவர்களுக்கு என்ன பண்ணோம், நம்ம பள்ளிக்கூடம் ஒரு பெருமையா சொல்லிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல போன உடனே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே கேட்கல, யாரையும் கேட்கணுன்றது அப்போ சொல்றாங்க. அப்புறமா யாரை கேட்டு நீங்க அடிச்சீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, என்ன தீர்மானம் பண்ணீங்க, ஏன் காசை போட்டு செலவு பண்றதுக்கு நான் யாரைங்க கேட்கணும், நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னோட காசு. 40,000 செலவு பண்ண முதல்ல நான். அந்த 40,000 பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கூலி எல்லாம் கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்து ஒரு கலர்ல அடிச்சு வச்சாங்க. அடுத்து அதுக்கப்புறமா நம்ம மாணவர்கள் முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக என்னென்ன போட்டிகள் வருதோ எல்லாத்துலயும் கலந்துக்க வச்சேன், எல்லாத்துலயும் சேர வச்சேன். எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கப்பட்டது. அதுல பிள்ளைங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்தாங்க. கட்டுரை போட்டி, மற்ற என்ன பள்ளி கல்லூரி கிடைக்குதோ அது எல்லாத்துலயும் சேர்ந்தாங்க. அது போல பிள்ளைங்களை சேர்த்து கடைசியா எவ்ரி 3 இயர்ஸ் ஒரு முறை பெயிண்ட் அடிச்சிடுவேன். எவ்ரி 3 இயர்ஸ் கிளீன் பண்ணிடுவேன். ரூம் என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ, யாரையா நமக்கு நிறைய உதவுனாங்க. லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், விஐடில இருந்து எனக்கு சேர்ஸ் வாங்கினேன். அது போல நிறைய எல்லாத்தையும் கேட்டு வாங்கி 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 நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டேன். அன்னைக்கு ஆதி திராவிட நலப்பள்ளி அலுமேலு மங்காபுரம் சொன்னாக்கா யாருமே அங்கே மீட்டிங் கூட வைக்க மாட்டாங்களாம். ஆனா இன்னைக்கு போட்டி போட்டு உங்க பள்ளியில நாங்க என்ன பண்றோம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் வைக்கிறோம்,
இந்த கிளாஸ் வைக்கிறோம், அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ் வைக்கிறோம்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கு, அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க அந்த ஊர் மக்கள் தான் நான் சொல்லணும். அங்கே இருக்கிற தன்னார்வர்கள் எனக்கு உதவி செய்தாங்க. அதுக்கு நான் இந்த நேரத்தில் அவங்கள நான் நன்றியோட நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வந்து இவங்க தான் கேட்குறாங்கன்ற அவங்க எண்ணம் எல்லாம் எல்லாமே யார்கிட்ட உதவி கேட்டாலும் எனக்கு உதவிகள் கிடைச்சது. அந்த பள்ளியில் அதிகமாக பணிபுரிவதற்கும் அந்த பள்ளியை மாற்றி அமைப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நல்ல பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டு செய்ததுக்காக நான் பெருமை அடைகிறேன். அடுத்ததாக முக்கியமாக சொல்ல போனால் அந்த இடத்துல மாணவ செல்வங்கள் பற்றி எடுத்துக்கணும்னா, மாணவ செல்வங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க குறைவு தான், ஆனாலும் நம்ம பள்ளியில் நல்லபடி நடத்துகிறாங்க, ஒரு பர்சன்டேஜ் வரதுக்காக ஆசிரியர்கள் போராடி நடத்துகிறாங்கன்றதுக்காக மற்ற பிள்ளைகள் எல்லாருமே இங்கே சேருவாங்க. நியர்பை இருக்கிற சத்துவாச்சாரி பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்க, அரைப்பக்கம், இந்த பக்கம் எல்லா பிள்ளைங்களும் நீங்க சேருவாங்க. ஒரு காலத்துல 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்களாம். ஆனா இப்ப வந்து பக்கத்துல நிறைய பள்ளிகள் உருவானதுனால அந்த பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சு. ஆனா எல்லா மாணவர்களும் திறமை நிறைந்த மாணவர்கள். அந்த திறமையை தட்டி எழுப்புனா எங்கேயோ போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற பிள்ளைகள் விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம பிள்ளைங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச இதை நீ நல்லா பண்றடா, இது செய்தானா கண்டிப்பா அதை ஜெயிச்சு வெற்றியோட மெடலோட தான் வருவாங்க. அது மாதிரி நிறைய பிள்ளைங்க படிப்பு இல்லாம மற்ற விளையாட்டுத்துறை, அந்த சிலம்பம், செஸ்ஸு, அதுக்கடுத்து கராத்தே, அப்புறம் கும்பு, என்னென்ன விளையாட்டுத்துறையில இருக்கு அத்தனையிலையும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எங்க பள்ளியில இருந்து கிரீஸ் நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மாணவி இன்டர்நேஷனல் செலக்ஷன் பிரான்ஸ் வெற்றி பெற்று வந்துச்சு. அந்த பிள்ளை ஒலிம்பிக்லயும் சேர்ந்துச்சு. ஆனா அந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சுங்க. அடுத்து வந்து செஸ்ல வந்து முதலமைச்சர் ஐயா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். மாணவர்கள் இங்கிருந்து யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவங்கள வந்து பெங்களூர் வரைக்கும் ஏரோப்ளான்ல பிரயாணம் பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல எங்களுடைய பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவன் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு அவன் போயிட்டு வந்தாங்க. செஸ்ல அதே மாதிரி சிலம்பம்ல கின்னஸ் ரெக்கார்டு. அந்த பாப்பா வந்து இரட்டை சுருள் கத்தி சுருள் வால் அப்படின்ற போல அந்த சிலம்பம்ல விளையாடி கின்னஸ் ரெக்கார்டுங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை. அது மாதிரி எல்லாமே நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து திறமை வாய்ந்தவர்களாக அந்த இடத்துல என்னோட பீரியட்ல அதை நான் வாங்கிட்டேன். ஒரு ஆண்டும் எனக்கு அதுக்கான அவார்டு கிடைச்சிட்டே இருக்கும். மாணவர்கள் கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி தானுங்களே. அந்த மாணவர்களுக்காக பாராட்டும் போது நானும் பாராட்டு பெற்றுக்கொள்வேன். அது மாதிரி கலெக்டர் ஐயாவை குமரவேல் ஐயாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட ரூம்ல அங்க போனபோது பார்த்தேன். நான் சொல்லிட்டேன், சார் என்ன வாழ்க்கடாப்பா, கலெக்டர் வாழ்க்கை, என்ன ஒரு மெஜஸ்டிக்கான சீட்டு. எப்படி நான் வந்து வீட்டுல சொல்லிக்கினேன், சார் படிச்சிருந்துக்கணும், நான் படிச்சிருந்துருக்கணும், கலெக்டர் ஆயிருந்துக்கணும்பா அப்படின்னு. எங்க அப்பாவோட ஆசை கலெக்டர் படிக்க வைக்கணும். ஆனா அந்த நேரம் வாய்ப்பு இல்லாதனால நான் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டு வச்சுங்க. ஆனா இன்னைக்கும் நினைக்கிறேன், யாராவது நம்மள ஒருத்தர் கலெக்டர் ஆகி அந்த சீட்ல உட்காரணும், என்ன ஒரு ராஜா மாதிரி ஒரு கம்பீரமா அந்த சீட்டு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்றது தெரியுங்க. ஆனா அங்க போய் உட்காரணும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கணும்ன்றது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதுதாங்க, அது மாதிரி நினைச்சு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த நேரத்துல நான் என்னுடைய இந்த பணிக்காலத்துல 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு நான் பணி நிறைவடையும் நேரத்துல 93% +2ல ரிசல்ட் எடுக்கும்படிக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முடிஞ்சு லாஸ்ட் இயர் 82%, இந்த வருஷம் 93% எடுத்தேன். அதுல நானும் இந்த நேரத்துல எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாக மாறுச்சு. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அடுத்து வந்து இந்த 28 ஆண்டுகள் 4 மாதம் 4 நாட்கள் என்னுடைய என்னுடைய பணியை நான் முடிப்பதற்கு எனக்கு கடவுள் உதவி செய்தாரு. இந்த எல்லா வெற்றிக்கும் காரணம் யாருன்னா என் உறுதுணையா இருந்த என் கணவர் தாங்க. நான் ஏன் இந்த கடைசியில சொன்னேன்னா, எப்பவுமே முதல்ல சொல்லிட்டா அப்படியே ஒண்ணு இல்லாத ஆயிடும். அதனால எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா என் கணவர் தான். ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. நான் என்ன செய்தாலும் எனக்கு சப்போர்ட், ஃபைனான்சியல், மற்ற எல்லா அட்வைஸ், மற்ற எல்லா காரியத்திலும் எனக்கு உறுதுணையா இருந்தவர் என் கணவர். நான் இந்த நேரத்தில் அதை நான் பெருமையா சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்றேன், ஐயா சொன்னாரு, வீட்டுல போனா கொஞ்சம் கஷ்டம் தான், அப்படி விடமாட்டாங்க. அவருக்கு ரொம்ப நல்லா என்ன பணி செய்ய விட்டாருங்க ஐயா. அவருக்கு வீட்டு ஒண்ணு கூட தெரியாது ஐயா. அவருக்கு சுத்தண்ணி கூட காய வைக்க தெரியாதுங்க ஐயா. அவருக்கு உண்மையில பிராங்கா, வெரி பிராங்கே உண்மையில எந்த காரியமும் அவருக்கு தெரியாது. அதுக்கான ஆட்கள் எல்லாம் எனக்கு போட்டுட்டாரு. அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. என்னுடைய பணியை நான் தாராளமா செய்யறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப மட்டும் இல்லை ஐயா. அதனால இந்த நேரத்துல வந்து எனக்கு இந்த
இத்தனை ஆண்டுகளை நான் நிறைவா செய்வதற்கு மற்றும் சமூக பணியில நான் ஈடுபடுவதற்கும் எனக்கு ரொம்ப உற்ற துணையாக இருக்கிறாரு. அவரோட பணியை நான் கூட இணைந்து செய்கிறேன். இப்போ என் மகள்களும் இணைஞ்சிட்டாங்க. எந்த இடத்துல கேம்ப் மெடிக்கல் கேம்ப் வச்சாலும் என்ன கம்பவுண்டராங்க விட்டுருவாங்கம்மா. இங்கிலீஷ்ல மருந்தெல்லாம் இருக்கிற பாட்டு கொடுக்கலாம், ஃபார்மசிஸ்ட் வேலையை செய்யறதுக்கு ஒரு வேலை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏழை மக்களின் மத்தியில பணிபுரிவதற்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அதே போல நம்ம ஜெய்பீம் இந்த கூட்டமைப்பு சார்பில் எங்களுக்கு எப்பவுமே ஒரு அங்கீகாரம் உண்டு, எங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான அழைப்பு உண்டு. எந்த நேரத்துல நாங்க தான் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்போ அவங்க முதல்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாத்துலயும் கலந்து முடிச்சு, இப்போ அவங்களும் அரசு பணியில போயிட்டதுனால அவங்களுக்கும் டைம் கிடையாது. ஐயா காலையில 3 மணிக்கு தான் வந்தாருங்க. பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் சண்டத்தூர்ல ஒரு முக்கியமான உடல் நல சரியில்லாத நிறைய பேர் 40 நம்பர்ஸ்க்கு மேல லூஸ் மோஷன் மற்றும் அந்த பிரச்சனையினால அவஸ்தைப்பட்டிருக்காங்க. கலெக்டர் அம்மா டிஆர்ஓ எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அவங்க அங்க இருக்காங்க. சண்டே கூட அவங்களுக்கு லீவ் இல்லை. நேற்று 10 மணிக்கு தான் வந்தாங்க வீட்டுக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்கண்ணா, நாங்க வர முடியாததெல்லாம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும். ஆனா மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் வந்துருவோண்ணா. அதனால அதை ஒன்றும் பெருசா வருத்தமா எடுத்துக்குதுல. அண்ணன் வந்து கூட்டமைப்பு சார்பு இல்லாம எங்களுடைய உறவினவர் டாக்டரோட தங்கச்சி அவங்க கலை. அதனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கு. அதனால அதுக்காக நான் பெருமைப்படுறேன். பட் இந்த நேரத்துல எல்லாரும் எவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்கன்னு தெரியல. நாங்க இப்பதாங்க ஒரு 3 மணிக்கு சர்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, சாரி. ஆனாலும் இந்த நேரம் வரைக்கும் நீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் சிறந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கும் போது என்னை பள்ளியை தேடி வந்து என்னை பாராட்டுறதுக்கு வந்தாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. என்னோட சகோதரர் பாலராஜ் மூலமாக இவங்க அறிமுகமானாங்க. கூட வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனோட ரிலேட்டிவ் லொகேஷன் அரவிந்த் வந்து என்ன 2 பேரும் வாழ்த்துனாங்க. அதனால அவங்க எனக்கு தெரியும். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறாங்க. தேங்க்யூ.